வில்லா கம்யூனிட்டியில் ஒரு கார்னர் வில்லா சேல்ஸ்க்கு வந்திருக்குங்க. 243 வில்லாஸ் இதில் பிளான் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு வில்லா ரீசேல் வந்திருக்கு. கிளப் ஹவுஸ் நான் இப்போ காட்டுறது உங்களுக்கு 17,000 ஸ்கொயர் ஃபீட் கிளப் ஹவுஸ், 60+ அம்யூனிட்டிஸ் வருது. சேம் லைக் எல்லா வில்லா ஒரே மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் மந்த்ல ஹேண்டிங் ஓவர் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. வில்லா நம்ம எடுத்துட்டு வந்திருக்க வில்லா கார்னர் வில்லா, கார் பார்க்கிங்கோட வருது. 40 ஃபீட் ரோட்ல வருது. வில்லாக்குள்ள வர ரோடு வந்து 30 ஃபீட் ரோடு. கார் பார்க்கிங்கோட இருக்கு. 3 BHK 3 டாய்லெட். உங்களுக்கு லேண்ட் ஏரியா எடுத்தீங்கன்னா 1866 ஸ்கொயர் ஃபீட்டு. இதில் 3 and 4 BHK வில்லாஸ் இருக்குது. இப்போ நம்மளுக்கு வந்திருக்கிறது கிளைண்ட் கொடுத்தது 3 BHK வில்லா, 3 டாய்லெட்டு. ஸோ உள்ள உங்களுக்கு லீனியர் டைப் ஆஃப் லிவிங் கொடுத்துருக்காங்க. லேண்ட் ஏரியா நல்லாவே ஸ்பேஷியஸ், 1866 ஸ்கொயர் ஃபீட்டு. பில்டப் ஏரியா 1747 ஸ்கொயர் ஃபீட்டு. பேக்யார்ட் ஸ்பேஸோட இருக்குது. காம்பவுண்ட் வால் கவர்டு வந்துடும் உங்களுக்கு. நீங்கள் இங்கே லானாக யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை மினி ஸ்விம்மிங் ஃபுல்லாக கூட அங்கே நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். கீழே ஒரு காமன் ரெஸ்ட் ரூம், ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி கொடுத்துருக்காங்க. இல்லை யூபிஎஸ் ரூமாவது அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் தாராளமாக. இன்டீரியர் பண்ணணும் நீங்கள் வீடை வாங்கி. இவங்க எதுவும் இன்டீரியர் பண்ணல, அன்யூஸ்டு வில்லா தான் இது. ஸோ யாராக நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பார்க்குறீங்கன்னா மினிமம் 40,000 to 45,000 ரெண்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ரிட்டர்ன்ஸ் வரும். ஏன்னா நியர்பை SRM காலேஜ், ஜோகோ கம்பெனி இருக்கனால உங்களுக்கு ஈஸி ஆக்சசபிளாக வந்து ரெண்டல்ஸ் தாராளமாக வரும். நிறைய பேர் அங்கேருந்து தான் இங்கே வாங்கியிருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டிஸில் நிறைய பேர் இன்வெஸ்ட்டும் பண்ணியிருக்காங்க. கிச்சனும் நல்ல ஸ்பேஷியஸாக கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஃபேஸிங் வந்து உங்களுக்கு வெஸ்ட் ஃபேஸிங் இது. 3 BHK 3 டாய்லெட், இண்டிபெண்டன்ட் வீடு, கார்னர் வீடு. அதாவது ஒரு ஹைலைட்டான விஷயம். 10 ஃபீட் பேக்யார்ட் ஸ்பேஸ் மட்டுமே நான் சொன்ன மாதிரி கொடுத்துருக்காங்க. 60% இதில் ஓப்பன் ஸ்பேஸ் தாங்க கொடுத்துருக்காங்க. ஸோ நிறையவே வந்து ப்ராஜெக்ட்டில் 60% ஓப்பன் ஸ்பேஸ் கொடுக்குறதுன்றது ரொம்ப ரேர். நிறைய ப்ராஜெக்ட்டில் தர மாட்டாங்க. நிறைய ஓப்பன் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷன் சூப்பராக இருக்குங்க. ஏர் சர்க்குலேஷனும் வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. இது ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு லாபி ஸ்பேஸு சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. லாபி ஸ்பேஸ் என்ட்ரன்ஸில் மேலே நீங்கள் படிக்கட்டு ஏறி வந்தீங்கன்னா, ஸோ லாபி ஸ்பேஸ்லேயும் உங்களுக்கு வந்து ஃபுல்லி விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. எல்லா விண்டோஸுமே கிரில் போட்டிருக்காங்க சேஃப்டிக்காக. ஸோ அதே மாதிரி கீழே உங்களுக்கு சேஃப்டிக்கு எந்த ப்ராப்ளம் கிடையாது. ஸோ உள்ள மோர் தென் 243 வில்லாஸ் ப்ளஸ் 900 அப்பார்ட்மெண்ட்னா உங்களுக்கு சேஃப்டிக்கு எந்த ப்ராப்ளமே இருக்காது. உள்ளே எல்லாமே கிடைக்கும். ஒரு மினி டவுன் ஹால் மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமில் மட்டும் சீலிங் ஹைட் ரொம்பவே வந்து லார்ஜாக வச்சுருக்காங்க. ஏன்னா கொஞ்சம் ஸ்பேஷியஸாக எலிகண்ட்டாக தெரியுன்றதுக்காக பிளான் பண்ணியிருக்காங்க இந்த இது. ஸோ பால்கனி உங்களுக்கு செப்பரேட்டடாக பெட்ரூம்லேருந்து ஆக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். பால்கனி ஆப்போசிட் வியூவும் பாருங்கள், உங்களுக்கு நல்லாவே இருக்கும். ஸோ இதில் வாக்கின் வார்ட்ரூம் மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூமில். ஸோ ஒரு பால்கனி, ஒரு வாக்கின் வார்ட்ரூம், ஒரு அட்டாச் ரெஸ்ட் ரூமோட இந்த பெட்ரூம் உங்களுக்கு அரைவ் ஆகுது. இது வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரு, கீழே ஒரு காமன் ரெஸ்ட் ரூம். ஸோ இது அனதர் பெட்ரூம், செகண்ட் பெட்ரூம் இது மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயே. ஸோ இதுவும் நல்ல கீழே பார்த்து அதே லீனியர் டைப் ஆஃப் ஹாலில் என்ன சைஸ் வருமோ அதுவே மேலே அப்படியே இருக்கும். பட் ஒரு பார்ட்டிஷன் பண்ணி உங்களுக்கு வந்து செப்பரேட்டடாக உங்களுக்கு வாக்கின் வார்ட்ரூம், ஒரு அட்டாச் ரெஸ்ட் ரூமு, ஒரு ஸ்மால் பால்கனி இதில் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வில்லாவோட பிளான் பொறுத்த வரைக்கும் டீசெண்டாக நல்ல ப்ரைவேசியாக இருக்கணுன்றதுக்காகவே பிளான் பண்ணியிருக்காங்க. மேலே உங்களுக்கு வாஷிங் மிஷின் ஸ்பேஸ் பிளான் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அப்படியே துணி காய வைக்கலாம். நீங்கள் ஸ்டெப்ஸ் ஏறி வர ஒரு இடத்துல ஹேண்ட் ரெயில்ஸ் நல்ல ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் போடாமல் ராடில் போட்டிருக்காங்க. அதே மாதிரி விண்டோஸ், க்ளோஸ்டு விண்டோஸ் வச்சுருக்காங்க வென்டிலேஷன் வரதுக்காக, லைட் சர்க்குலேஷன் வரதுக்கு. ஸோ சூப்பராக பிளான் பண்ணியிருக்காங்க. ரோட் ஆக்சஸ்லாம் சூப்பராகவே இருக்குது. தண்ணி நிற்காதுங்க. படப்பை லொக்கேஷனில் எங்கேயுமே தண்ணி நிற்காது உங்களுக்கு. வண்டலூர் வந்து ஜஸ்ட் 10 minute டிரைவில் வந்துடலாம். அப்பார்ட்மெண்ட்ஸ் பார்த்தா கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு. நான் காட்டுறது மேலே டெரஸு. ஸோ எல்லா வீடும் ஒரே மாதிரி தான் இருக்கும். சைமல்டேனியஸாக நீங்கள் பார்க்கலாம். எல்லாத்துக்கும் பேக்யார்ட் ஸ்பேஸ் இருக்குது. ஸோ இதில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, இல்லை நீங்கள் ஓன் யூஸாக வந்து வாங்கணும்னு நினைக்கிறவங்க, ஸோ இங்கே கேட்குற ஓனர் கோட்டட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,65 lakhs நெகோஷியபிள். இமீடியட்டாக க்ளோஸ் பண்ணுற கிளைண்ட்டுக்கு அன்யூஸ்டு. ஸோ இங்கே வாங்குற ரேட்டுக்கு அப்படியே கொடுக்குறாங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட்டு ப்ளஸ் அவங்க கட்டின ப்ரீஎம்ஐ காஸ்ட் மட்டும் இல்லை அரேவாய் அப்படியே கொடுக்குறாங்க. ஸோ லாஸில் தான் கொடுக்குறாங்க. சொல்லப்போனால் அவங்க ஒரு சம் எமர்ஜென்சிக்காக கொடுத்துட்டு வெளில வராங்க. ஸோ யாரும் இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க இமீடியட்டாக கால் பண்ணுங்கள். பெஸ்ட் ப்ரைஸ் பேசி வாங்கி